படப்பிடிப்பு தொடங்கிய போது காலிவுட் முழுவதும் வதந்தி ஒன்று பரவியது. முதல்ல ஜெயலலிதா கதாநாயகி, KR விஜயா 2வது கதாநாயகியாக நடித்து படம் கொஞ்சம் வளர்ந்து நின்றுவிட்டது. ஊட்டி வரை உறவு படத்துல ஜெயலலிதாவை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்து சிவாஜி அவர்களுடன் ஒரு பாடல் காட்சியை ஸ்ரீதர் அவர்கள் படமாக்கிவிட்டார் என்றும், ஆனால் சிவாஜி அவர்களுடன் நடிக்கக்கூடாது என்று MGR அவர்கள் தடுத்து விட்டதாகவும் பரபரத்தது அந்த வதந்தி. தன்னை குடைந்தெடுத்த பத்திரிகையாளர்கள் கிட்ட அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவே இல்லை அப்படின்னு கோபு அவர்கள் தீர்மானமாக சொல்லியிருக்காரு. ஊட்டி வரை உறவில் ஜெயலலிதா பாதியில நின்று விட்டதை கவிஞர் புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள் அப்படின்னு பாட்டில் கிண்டல் அடிப்பதாக ரசிகர்கள் அப்போது பேசிக்கொண்டார்களாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, அப்படியே இருக்க. உங்களுக்கு ஒண்ணும் புரியல? புரியாது. காரணம் நீங்க புது இடத்துல இருக்கீங்க. இது எங்க அப்பா, இது என் பையன், நான் இவன் ஃப்ரெண்டு. ஆவியோ என்னமோ மோகிய பிசாசு மாதிரி நடக்கிறாரு. என்ன அவபாட்டு போய்கிட்டு இருக்கா? சொந்த வீடு மாதிரி இதுக்கு முன்னால இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்திருக்காளோ? எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நுழைகிற முதல் பொம்பளை இப்பதான். சத்தம் போடாது. என்னம்மா யோசிக்கிற? இது உன் வீடு இல்ல. சும்மா இருக்கப்பா, கடைச்சு போயிருக்கா பாவம். ஏம்மா காபி சாப்பிடுறியா? ஹார்லிக்ஸ் வேணுமாமே? அவ பெரிய இடத்து பொண்ணுங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிட்டா. அம்மா இப்படி உட்காரு. ஏம்மா உன் பேர் என்ன? அம்மா உங்க அப்பா பேரு? ஒவ்வொன்னா கேளுங்க. ஒன்னொன்னா கேளுங்க. உன் பேர் என்னம்மா? என் பேரு மறந்து போச்சு. ஏம்மா பேரை மறந்துட்டு எங்க பிராண்ட வாங்குற? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல. கமலா இல்ல. கனவாக்கி இல்ல. லதா நோ. லட்சுமி இல்ல. அஞ்சல இல்ல. பிரேமா நோ நோ நோ. என் பேரு ஞாபகம் இல்ல. நல்ல அம்மா அது போகட்டும். டாக்டர் ஆரம்பத்திலேயே போட்டும் போட்டு விட்டா கடைசி வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கும். ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்க. ஏமா நீ பிறந்த இடம், இருந்த ஊரு, உங்க அப்பா பேரு எல்லாமே மறந்து போச்சு. எங்க அப்பா பேரு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்ன? பிரம்மதேவன். பிரம்மதேவன்? ஏண்டா சுந்தரம், பிரம்மதேவனை தெரியுமா? யார் டாக்டர் இந்த பிரம்மதேவன்? மகாவிஷ்ணுவின் மகன். இந்த உலகத்தை உண்டாக்கி உங்களை எல்லாம் உற்பத்தி செய்த மூலகர்த்தா, படைப்பின் ஆதிகர்த்தா. டாக்டர் என்ன ஒரு சின்ன விஷயம், அப்படி வர்றடா. என்ன டாக்டர், அவளுக்கு என்ன வியாதின்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? கொஞ்ச நேரம் பொறுத்து சொல்றேன். தேவையில்லை, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? அவளுக்கு பைத்தியம். உனக்கு இல்ல, எனக்கு. பைத்தியம் இல்ல சார், அடிபட்ட ஷாக்குல பழசையெல்லாம் மறந்துட்டா, அவ்வளவுதான். அதுக்கு இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். அது வரைக்கும் இந்த வீட்டுல தான் இருப்பாளா? வேற வழி. TR ராமண்ணாவின் உறவினர் EV ராஜன் ஸ்ரீதர் கிட்ட படத்தை ஹிந்தியில ரீமேக் செய்யும் உரிமையை கேட்டாரு. ஸ்ரீதர் அவற்றை 50,000க்கு விற்றிருக்கிறாரு. இருப்பினும் கோவை செழியன் ஸ்ரீதருக்கு சட்டப்பூர்வ அறிவிப்பை அனுப்பினாரு. விவாதிக்கப்பட்டு பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளாவிட்டால் ரீமேக் உரிமைகள் தயாரிப்பாளருக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னும், அவர்கள் இருவரும் அத்தகைய விவாதம் நடந்ததால ஸ்ரீதர் தவறு செய்ததாகவும் வாதிட்டாரு. நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்டது. அங்கு செழியன் சார்பாக VP ராமன் மற்றும் ஸ்ரீதர் சார்பாக NC ராகவாச்சாரி ஆகியோர் வழக்கு தொடர்ந்தாங்க.
வழக்கு ஸ்ரீதர் அவர்களுக்கு சாதகமாக முடிக்கப்பட்டது. ஊட்டி வரை உறவு படத்தை முடிக்கும் தருவாயில் ஸ்ரீதரின் சகோதரன் CV ராஜேந்திரனின் திருமண செலவுக்காக அவருக்கு பணம் தேவைப்பட்டது. அப்போது TR ராமண்ணாவின் உறவினரான EV ராஜன் ஸ்ரீதரை அணுகி ஊட்டி வரை உறவு படத்தை ஹிந்தியில் எடுக்க உரிமை கேட்டாரு. படத்தின் கதை அவருடையதுதான் அப்படின்றதுனால ஸ்ரீதர் 50,000 ரூபாய்க்கு ஹிந்தி உரிமையை அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏனோ தெரியவில்லை, செழியன் அக்ரிமெண்ட் போடவில்லை என்பதன் அடிப்படையில் இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பிவிட்டாரே அப்படின்னு ஸ்ரீதருக்கு மன வருத்தம். அவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் VP ராமன் ஸ்ரீதரிடம் இது குறித்து பேசினாரு. சட்டப்படி செழியன் செய்ததில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார். ஸ்ரீதர் சார்பில் ஆஜரானவர் அட்வொகேட் NC ராகவாச்சாரி. அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற டைரக்டர், என் கட்சிக்காரர். அவர் நட்பு முறையில் ஒப்பந்தம் எதுவும் செய்து கொள்ளாமல் கதை வசனம் எழுதி படத்தை டைரக்ட் செய்து கொடுத்திருக்கிறாரு. அக்ரிமெண்ட் ஏதும் போடாதது டெக்னிக்கலாக தவறாக இருக்கலாம். ஆனால் அது ஒன்றே என் கட்சிக்காரருக்கும் கதை மீது உள்ள உரிமை எதையும் கட்டுப்படுத்தாது என்கிற இந்த கோணத்தில் வழக்கை நடத்தியிருக்கிறாரு ராகவாச்சாரி. ஸ்ரீதருக்கு சாதகமாய் தீர்ப்பும் வழங்கப்பட்டது. இந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது. ஆனாலும் செழியன் இறுதி வரை ஸ்ரீதர் அவர்களுக்கு நண்பராகவே இருந்திருக்கிறாரு. கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? ஐயோ பெரியய்யா, என்னுடைய கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு கேட்டாரு. அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன், வேற ஒண்ணு இல்ல. அப்போ நான் புறட்டுமா? ஒண்ணு இல்ல, இந்த ராமசாமியோட ஒய்ஃப் இருக்காங்க, சீரியஸா இருக்காங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு 1/2 மணி நேரம் கடு வச்சுட்டு வந்திருக்கேன். போயிட்டாங்களான்னு போய் பார்த்து வந்துடுறேன். சத்துமா ஒன்னே விட அவர் இங்கே இரு. ஏப்பா நீங்க எங்க இருந்து வர்றீங்க? என்னப்பா திடீர்னு இந்த கேள்வி கேட்கறீங்க? என்ன வச்சுட்டு ஏங்க இந்த கேள்வி? நான் புறப்படுறேன், அப்புறம் கேளுங்க. நீ சாட்சி, நீ இங்கே இரு. ஏப்பா நீ பார்க்கில் பாடுனியா? ஏன் பண்ண நீ அதுக்கு ஆடுனியா? என்னப்பா அசிங்க மாதிரிலாம் கேள்வி கேட்கறீங்க? அசிங்கம் இல்ல, எனக்கு தேவை. இந்த திருப்பதி நீ பார்த்த எனக்கு தெரியும். இவங்க 2 பேரும் பார்க்கில் பாடுனாங்க. அதோட பல்லவே இது சிரிக்காதே சிரிக்காதே. ஆட்டம் ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதமான ஆட்டம். நான் ஆட்டத்துல லயிச்சிட்டேன், பல்லவியை கேட்கல, கோட்டை விட்டுட்டேன். நான் வரட்டுங்களா? என்ன தனியா வந்திருக்கோம், பாட்டு பாட போறீங்களா? அதே பாட்டா? இதெல்லாம் உன்னோட வேலை தானே? அவர்கிட்ட என்ன கேட்பு? எனக்கு பேசாம இருக்கப்பா. வருவாருங்க, அனுப்புறேன், கூப்பிடுறாரு. இதெல்லாம் என்ன வேலை? இது பாருங்க, நான் இப்ப சொல்லிட்டு உங்களுக்கு கோவமா இருக்கும். ஏன்னா நீங்க காதலர்கள். அப்பாவுக்கும் கோவமா இருக்கும், ஏன்னா பெத்தவர். எங்க கோவம் வருது இல்ல? எரியுது பாத்தீங்களா? ஆனா உன்னை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே என்ன பத்தி பெருமைப்படுவீங்க. ஏன்னா நான் தான் உங்களை சேர்த்து வச்சேன்னு. இதெல்லாம் ஒரு கைங்கறி தானே. என்னது வேணுமா? எடுத்துங்களேன். எதிர்பார்க்கல. அட்ரஸ் என்ன? அட்ரஸா? அட்ரஸ் நான் சொல்லல. இது எனக்கு தெரியும், நான் சொல்றேன். அவர் சொல்றாரு, அங்கே கேட்டுக்கல. அப்ப நான் வரட்டுமா? அட்ரஸ் மாத்திரம் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. பப்ளிக் பார்க்கல பாடுறதுனால எவ்வளவு விளைஞ்ச பாத்தீங்களா? வாட் எவர் இட் இஸ், ஆட்டம் ரொம்ப நல்லா ஆடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ. ஏ ரவி, இந்த வாய்ப்படி நீ போற போக்கு நீ சரிப்படல. அப்பா உங்க பிள்ளை தப்பாவே நடக்க மாட்டான். எல்லாம் காரணம் தாண்டா. சில்லி பேட்டா, சில்லி சில்லி சில்லி. ஏ சில்லி சுந்தரி வாய்ங்க பாத்தியா மகனே? இப்ப என்ன அவனுக்கு ஒரு குடி ஒழிய போல? பேசாம இருங்க. குடிமுடி போல. ஏ விட்டியா, என்ன வச்சுட்டு இருக்க நீ? ஏற்கனவே ரத்த கொதிப்பு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரத்த கொதிப்பு சரி. சுமை தாங்கி, ஊட்டி வரை உறவு ரெண்டுமே கோவை செழியன் கண்ணதாசன் கூட்டு தயாரிப்புகள். சிவாஜி அவர்களுடன் ஜெயலலிதா. வந்த இடம் நல்ல இடம், வரவேண்டும் காதல் மகாராணி அப்படின்னு வாலி அவர்கள் வாழ்த்து எழுத, சிவாஜி அவர்கள் வாயசைத்து வாசிக்க, கலாட்டா கல்யாணத்துல முதலில் அறிமுகமானாங்க. படம் முடிவானதும் முதல்ல சிவாஜி அவர்களும் KR விஜயா கால் ஷீட்டை தான் உறுதி பண்ணாரு செழியன். முத்துராமன், நாகேஷ், பாலையா, சச்சு என்று காதலிக்க நேரமில்லை குழுவினர் அனைவருமே ஒப்பந்தம் செய்யப்பட்டாங்க. பல படங்கள்ல நடனமாடி தனக்கென்று ஒரு இடத்தை பெற்றிருந்த L. விஜயலட்சுமி அவர்களை முத்துராமனுக்கு ஜோடியாக ஒப்பந்தம் பண்ணாரு ஸ்ரீதர். கோபுவிடம் ரகசியமாக, நடிகை விஜயலட்சுமி சார், எனக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது, கணவருடன் பிலிப்பைன்ஸ் நாட்டில் செட்டிலாக போகிறேன். MGR சார் படத்துக்காக ஒரு பாங்க்ரா டான்ஸ் காட்சி மட்டும்தான் பாக்கி, உங்கள் படம் தான் எனக்கு கடைசி படம் அப்படின்னு சொல்லி கால் ஷீட் வீணாகாதபடி தன்னுடைய காட்சிகளை
முதல்ல எடுத்து விடுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏமா பெட்டி தான் விட்டுட்டேன், சும்மா இருந்தா எப்படி? நேரா உங்க அப்பாவுக்கு முன்னால போய் நிக்கிறது என்ன தெரியலையா? நான் தான் உங்க பொண்ணு, என்ன ஏத்துக்குங்கன்னு சொல்றது. நல்லா இருக்கேன். திடீர்னு போய் நான் தான் உங்க பொண்ணுன்னு சொன்னா உன்னை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவார். அப்படி ஏதாவது சொன்னா சத்தம் போடுவேன், கூச்சல் போடுவேன், 10 பேரை கூப்பிடுவேன், கோர்ட்டுக்கு போவேன், வக்கீல் கிட்ட போவேன், கலாட்டம் பண்ண வேண்டியதானே. இவ யாரு நிரூபிக்கிறதுக்கு வேண்டிய ஆதாரத்தை எல்லாம் தான் பெட்டியோட விட்டுட்டான்னு சொல்றேனே. அப்புறம் இவ சொல்றது அவர் எப்படி நம்புவாரு? கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை தான். அதான் என்ன செய்யறதுன்னு புரியாம இவ்வளவு ஹோட்டல்ல தங்க வச்சேன். ஒரு நாளைக்கு என்ன செலவாக தெரியுமா? 115 ரூபாய், 87 NP. பணக்கார பைய காதல் தானடா, கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். நீ ஒரு காரியம் செய், இந்த பொண்ணை நேரா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ, உங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க, அப்புறம் ஹோட்டல காலி பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு கொடுத்துரும் போயிடுங்க. இவளை நான் நேரா வீட்டுக்கு கூட்டு போகணும். அப்பா இவதான் என் காதலின்னு சொல்லணும். இவ சரித்திரத்தையும் சொல்லி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கணும். தட்ஸ் ஆல். எங்க அப்பா என்ன பெரிய சீர்திருத்தவாதியா? எங்களுக்கு காதல் கல்யாணம் பண்ணி வைக்க தொலைச்சு விடுவார், தொலைச்சு. அதுவும் பிறப்பை பத்தி கேள்விப்பட்டாரு, அங்க கொலையே நடக்கும். ஒரு நல்ல வழி சொல்றோம். நடிப்பிலே பாலையாவுக்கு சிவாஜி அவர்களுக்கு இணையான ஒரு கேரக்டர். ரொம்ப இயற்கையாக அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. எனக்கு மிகவும் பிடித்த நடிகர்களில் பாலையாவுக்கு ஒரு இடம் உண்டு. இந்த மாதிரி காமெடி ரோல்களில் கலக்குவார். அவர் தன் மகனும் மகளும் காதலிக்கிறார்கள் அப்படின்னு நினைத்து சொல்ல முடியாமல் முழிப்பதும் தவிப்பதும் அருமையாக படமாக்கப்பட்டிருக்கும். இப்படி பாலையா அவர்களை புகழ்ந்து பாராட்டியிருக்காரு சிவாஜி அவர்கள். அடுத்ததாக V.K. ராமசாமி. இந்த 2 பேருமே கதையில் ஒன்றி நடிச்சிருக்காங்க. அதனால் தம் பாத்திரத்தின் தன்மை உணர்ந்து குறையின்றி பண்ணியிருக்காங்க. அண்ணா, முதல்ல எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னது திடீர்னு? எனக்கு கல்யாணம் அண்ணா, எல்லாம் நான் நினைச்சபடியே அமைஞ்சிடுச்சு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நல்லா இருக்குமா நீ எனக்கு நன்றி சொல்றது? அண்ணன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமைமா இது. என்ன டாக்டர், நீங்க எப்ப அண்ணன் ஆனீங்க, அவ எப்ப தங்கச்சி ஆனா? அவ என்னமோ ஆசீர்வாதம்ன்றா, நீங்க என்னமோ கடமைன்றீங்க, ஒண்ணுமே புரியலையே. அது அவளுடைய புத்தி நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கே காரணம் நான் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனால எங்களுக்குள்ள இருந்த இந்த அண்ணன் தங்கச்சி பாவம் அப்படியே நிரந்தரம் ஆகி போச்சு. அவளா குட் ஈவினிங் டாக்டர். ஹலோ. எனக்கு அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அப்படியா? சேனப்பட்டி வேதாச்சலம் இங்க வந்திருந்தாரா? அவர்கிட்ட பேசிட்டீங்களா? சேரப்பட்டியாவது வேதாச்சலமாவது அவரை கேட்காமே கல்யாணத்தை வச்சுட்டேன். அப்படி ஏதாவது விவகாரம் வந்தா கோர்ட்ல வக்கீல வைக்காம நானே பேசுறதா இருக்கேன். உங்க கேஸ் எப்படி செல்லும்? ஏன் செல்லாது? அவளுக்கு தான் வயசு 21. அந்த ஒரு பாயிண்ட வச்சு அடிப்பேன் நானு. உங்க பாயிண்ட் இருக்கட்டும். ஏமா பாரதி, இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லி யாரும் உன்னை வற்புறுத்தலையே? என்ன டாக்டர் நீங்க எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டு? இவள் அவனை கண்டாள், அவன் இவளை கண்டான். அப்புறம் என்னடா? கண்கள் கலந்தன, கருத்துரிமித்தோம். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் பெத்த அப்ப நான் என்ன செய்யணும்? கல்யாணத்தை முடிச்சிடணும். அதைத்தான் செய்ய போறேன். டாக்டர், காதும் வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை சத்தம் இல்லாம முடிச்ச போறேன். மேலதாளம் கூட கிடையாதா? அது உண்டு. ஆனா அந்த சத்தம் சேரப்பட்டி வேதாச்சலத்துக்கு கேட்கப்படாது. முகூர்த்த நாள் கூட வச்சாச்சு. இந்த மாசம் 23ஆம் தேதி. 23ஆம் தேதியா? ஐய, நான் ஊர்ல இருக்க மாட்டானே. டாக்டர் டாக்டர் டாக்டர், என்ன இது இந்த நேரம் இப்படி சொல்றீங்க? நானும் ஒரு பெண்ணை கண்டேன், அவளும் என்னை கண்டாள். கண்கள் கலந்தன, கருத்தொருமித்தோம். கல்யாணம் அதே 23ஆம் தேதி கோயமுத்தூர் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல. என்ன செய்வேன்? கருத்தொரு மித்திங்க. அது வரைக்கும் சரி, இந்த தேதியை தள்ளி போடப்படாதா? அந்த நாளை விட்டா ரிஜிஸ்டார் 2 மாசம் லீவ்ல போறாரு. அதோட இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் சட்டுப்புட்டுன்னு முடிச்சு பண்ணும் இல்லையா? பின்ன அப்பா, அப்ப எங்க கல்யாண தேதியை தள்ளி வைங்க. ஆமா மாமா, அண்ணன் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அட நீ என்னம்மா, சொந்த தங்கச்சி கூட அண்ணனுக்கு தெரியாம இந்த காலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிறா? அப்பா, இந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டா இல்லையா? உண்டு உண்டு. என்ன ரிஜிஸ்டாருக்கு பதிலா டாக்டருக்கு நானே கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். எப்படி? தனி ஐயரு, தனி தாலி, தனி மணவரை, செலவும் மேளவும் போதும். 2 கல்யாணத்தை இந்த வீட்டிலேயே நடத்த போறேன். பூ மாலையில் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றொரு ஃபென்டாஸ்டிக்கான பாட்டு ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கும். ஷூட்டிங் சமயத்தில் அன்று ஒரு பாடலுக்கான நடன காட்சி எடுக்க வேண்டும். ஆனால் டான்ஸ் மாஸ்டர் இல்லை. யோசிச்சாரு ஸ்ரீதர். அவரே அன்னைக்கு டான்ஸ் மாஸ்டர் ஆயிருக்காரு. சிவாஜி அவர்கள், KR விஜயா இணைந்து நடித்து படமாக்கப்பட்ட அந்த பாடல்தான்
பூ மாலையிலே ஒரு மல்லிகை. இந்த பாடலை TM சௌந்தரராஜன் மற்றும் P. சுசீலா அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தாரு. பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது. பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது. துளி இதழ்களின் ஓரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகள் ஓடும். சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகள் ஓடும். ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது. இயற்கை வடிவம் இளமை அழகின் இயற்கை வடிவம் இரவை பகலாய் அறியும் பருவம் இரவை பகலாய் அறியும் பருவம். பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.